பிரைஸ் எல்லாம் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில தேவாதி தேவனாகிய கர்த்தரை துதிக்கவும் ஆராதிக்கவும் மகிமைப்படுத்தவும் உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறேன். என்னோடு கூட இணைந்து தேவனை துதிங்க. நம்ம எல்லாம் கண்களை மூடி தேவனை நோக்கி ஜெபிப்போம். எங்களை அளவில்லாமல் நேசிக்கிற எங்கள் அன்பு தகப்பன ஆண்டவரே, இந்த கால வேளைக்காக நன்றி ஆண்டவரே. தேவனே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறீரப்பா. ஆண்டவரே, ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர் ஆண்டவரே. எங்க வாழ்நாளிலே இன்னும் ஒரு புதிய நாளை காணும்படி நீ பாராட்டின கிருபைகளுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவனுக்கு தாவை எங்கள் நடுவில் நீர் பெரியவராய் இருக்கிறதுக்காக நன்றி சொல்கிறோம். இம்மட்டும் காத்து வழிநடத்தின எபினேசரே மக்கோடானுடைய ஸ்தோத்திரம். நீர் கொடுத்த நல்ல சுக பல ஜீவனுக்காய் நன்றி சொல்கிறோம் அப்பா. நீர் கொடுத்திருக்கிற நல்ல சமாதானத்துக்காய் நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களோடு கூடவே இருந்து உடைய இரத்த கொட்டைகளாய் மூடி மறைத்து ஆண்டவரே தீங்கும் அணுகாதபடிக்கு எங்களை காத்து வழிநடத்துகிறக்காய் கோடானுடைய ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தரை தெய்வமாய் கொண்டவர்கள் பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்கிறதப்பா. பாக்கியவான்களாய் பாக்கியவதிகளாய் உடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. எல்லா ஆண்டவரை மகிமையும் மக்கை செலுத்துகிறோம் அப்பா. துதியையும் மக்கை செலுத்துகிறோமே. பாடி ஆராதித்து நன்றி சொல்ல வந்திருக்கிறோம். எங்களோடு கூடவே இருந்து எங்களை நடத்துங்க, பெரிய காரியங்களை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். அல்லேலூயா. இந்த வேளையில கூட தேவ நாமத்தை மகிமைப்படுத்தி சில பாடல்களை பாடுவோம். கர்த்தர் நாமம் என் புகழிடமே கருத்தோடு துதித்திருப்பேன். கர்த்தர் நாமம் என் புகழிடமே கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகழிடமே கருத்தோடு துதித்திடுவே. யெகோவா நீரே எல்லாமே பார்த்துக் கொள்வீர். கர்த்தோடு துதித்திடுவே. கர்த்தர்
வியாதியோடு பலவீனத்தோடு கண்ணீரோடு நீங்கள் யாராக இருந்தாலும் கலங்க வேண்டாம். கர்த்தர் பரிபூர்ண சுகத்தை கொடுத்து உங்களை எல்லாம் நடத்துவான். நம் தேவன் பெரியவர், அவர் வானங்களையும் அதின் சேனைகளையும் உண்டாக்கின தேவர். உணர்ந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். வானங்களையும் அதின் சேனைகளையும் உண்டாக்கிய நீர் ஒருவரே கர்த்தர். வானங்களையும் அதின் சேனைகளையும் உண்டாக்கிய நீர் ஒருவரே கர்த்தர். பூமியையும் அதில் உள்ளவைகளும் உண்டாக்கிய நீர் ஒருவரே கர்த்தர். சமுத்திரமும் அதில் உள்ளவைகளும் காப்பாற்றி நீர் ஒருவரே கர்த்தர். நீர் ஒருவரே கர்த்தர். நீர் ஒருவரே கர்த்தர். நீர் ஒருவரே கர்த்தர். நீர் ஒருவரே. நீர் ஒருவரே கர்த்தர். நீர் ஒருவரே கர்த்தர். நீர் ஒருவரே கர்த்தர். நீர் ஒருவரே. கண்ணீர்களையும் தம் கையாளந்து பூமியின் மண்ணை மரத்தால் அடக்கி. தண்ணீர்களையும் தம் கையாளந்து பூமியின் மண்ணை மரத்தால் அடக்கி. மலைகளை பிடித்து தம் கையில் எடுத்து பர்வதங்களை தராசில் நிறுத்தும். மலைகளை பிடித்து தம் கையில் எடுத்து பர்வதங்களை தராசில் நிறுத்தும். நீர் ஒருவரே கர்த்தர். நீர் ஒருவரே கர்த்தர். நீர் ஒருவரே கர்த்தர். நீர் ஒருவரே. நீர் ஒருவரே கர்த்தர். நீர் ஒருவரே கர்த்தர். நீர் ஒருவரே கர்த்தர். நீர் ஒருவரே. சாவாமை உள்ளவர் அவர் ஒருவரே. சர்வத்தை ஆள்பவர் அவர் ஒருவரே.
கரங்களை பெயர் சொல்லி அழைத்தவர் நீரொருவரே கர்த்தர், நீரொருவரே கர்த்தர், நீரொருவரே கர்த்தர், நீரொருவரே, நீரொருவரே கர்த்தர், நீரொருவரே கர்த்தர். Yes, Lord. நீரொருவரே கர்த்தர், நீரொருவரே. அவர் மாத்திரமே தேவன். அந்த தெய்வ பிரசுரத்தை உணர்ந்தவர்கள் அன்றுவரே வானங்களையும் பூமியை உண்டாக்கின நீர் ஒருவரே கர்த்தர். உண்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம் ஆண்டவர். ஆண்டவரே நிறைவான ஆவியானவர் எங்களெல்லாம் நிரப்புங்க ஆண்டவரே, எங்களெல்லாம் நிரப்பு. தெய்வனை மாத்திரம் நோக்கி பார்த்து அப்படியே பிரசன்னத்தை உணர்ந்து எல்லாரும் பாடி ஆவியில நிறைந்து தெய்வ பிள்ளைகளால் அவெல்லாம் ஆராதி. தேங்க்யூ. நிறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நிறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வாருமே நிறைவே, நீர் வேண்டுமே நிறைவே, நீர் போதுமே ஆவியானவரே நிறைவே. நீர் வாருமே நிறைவே, நீர் வேண்டுமே நிறைவே, நீர் போதுமே ஆவியானவரே. ஆதியம் வயவெளியாகுமே, பாழானது பரிநிலமாகுமே. வனாந்திரம் வயவெளியாகுமே, பாழானது பரிநிலமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வாருமே நிறைவே, நீர் வேண்டுமே நிறைவே, நீர் போதுமே ஆவியானவரே நிறைவே. நீர் வாருமே நிறைவே, நீர் வேண்டுமே நிறைவே, நீர் போதுமே ஆவியானவரே. வெள்ளலாய் மாறுமே, சுகவீனம் சுகமாய் மாறுமே. பலவீனம் வெள்ளலாய் மாறுமே, சுகவீனம் சுகமாய் மாறுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே.
நீர் வந்தால் பலவீனங்கள் எல்லாம் மறப்பார். ஆண்டவரே, எங்க தேசத்துல பலவீனத்தோடு சுகவீனத்தோடு இருக்கிற ஒவ்வொருவருக்குள்ளாய் தெய்வீக பலம் இறக்கும்படி நீங்க வாங்க ஆண்டவரே, நீங்க வாங்க ஆண்டவரே. நிறைவான ஆவியானவர், குறைவுகள் எல்லாம் நிறைவாக்குகிற ஆவியானவர், நீங்க வாங்க ஆண்டவரே. ஒருவேளை இந்த நேரத்தில் பலவீனத்தோடு நீங்க இருக்கலாம். இந்த பலப்படுத்துகிற தெய்வ பிரசன்னம் உங்களை எல்லாம் நிரப்பும்படி தெய்வ சமூகத்தில் அவரை மாத்திரம் நோக்கி பார்த்தாண்டவரை பலவீனம் பலனாய் மாறுமே, சுகவீனம் சுகமாய் மாறுப்பா. நீங்க வந்த மாத்திரம் போல உணர்ந்து சொல்ல போங்க, உணர்ந்து பாட போறேன். பலவீனம் பலனாய் மாறுமே, சுகவீனம் சுகமாய் மாறுமே. பலவீனம் பலனாய் மாறுமே, சுகவீனம் சுகமாய் மாறுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நீரே நீர் வாருமே, நீர் வேண்டுமே, நீர் போதுமே. ஆவியானவரே, நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, நீ மாத்திரம் எங்களுக்கு போதுப்பா. காலவெளியில் எங்களெல்லாம் முற்றிலும் நீ கிருபை கரத்தில் கொடுக்கும். பலவீனங்கள் மாறட்டும், சுகவீனங்கள் மாறட்டும், சோர்வுகள் மாறட்டும், சமாதானம் உண்டாகட்டும், கிருபை பெருகட்டும், அற்புதங்கள் நடக்கட்டும். ஆண்டவரே, கொரோனா வைரஸ்னால பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ளாய், ஒவ்வொரு தனி நபருக்குள்ளாய் வல்லமை கடந்து போய் சுகமாக்கி விடுவிக்கும்படி சொல்லிக்கிறேன். தேசத்தினுடைய சூழ்நிலைகள் எல்லாம் சமாதானமாய் மாறட்டும். ஒவ்வொரு இருதயத்துக்குள்ளாகவும் சமாதானத்தையும் சரீரத்தில் சுகத்தையும் குடும்பங்களில வாழ்க்கையில பாதுகாப்பையும் நீர் வைக்கும்படி சொல்லிக்கிறேன். இன்றைய கரத்தில் கொடுக்கிறோம் சாமி, எங்களோடு கூட பேசு, பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. இந்த நாளில கூட விசேஷமாய் இந்த காலவெளியில உங்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். ஒருவேளை சுகவீனத்தோடு பலவீனத்தோடு நீங்க இருக்கலாம், ஒருவேளை சோர்ந்து போயிருக்கலாம், பயந்து போயிருக்கலாம், தனிமையில் இருக்கலாம், உடைக்கப்பட்ட நிலையில் இருக்கலாம். எப்படி நீங்க இருந்தாலும் இந்த நாளின் வார்த்தை பிரியமான உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்க வேண்டுகிற. நீங்க யாரா இருந்தாலும் இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் யாரா இருந்தாலும், ஒருவேளை எந்த மதத்தை சேர்ந்த நபராக இருந்தாலும், நீங்க எப்படிப்பட்ட நபராக இருந்தாலும் கூட, ஒருவேளை நிறைய பேர் கோபம் நிறைந்தவர்களாக இருப்பாங்க, நிறைய பேர் மற்றவங்களை மன்னிக்கவே மாட்டாங்க, விட்டு கொடுக்க மாட்டாங்க, கீழ்ப்படிய மாட்டாங்க. நீங்க யாரா இருந்தாலும், எப்படிப்பட்ட நபராக இருந்தாலும், இயேசு உங்களை நேசிக்கிறார். இயேசு உங்களை நேசிக்கிற வார்த்தை உங்களை தேற்றும்படி நீங்க சுகமா இருக்கணும்ன்றதுதான் எங்களுடைய ஜெபம். நீங்க எல்லாம் சுகமா இருக்கணும். அந்த தேசம், இந்திய தேசம் சுகமா இருக்கணும். தேசத்துல இருக்கிற எல்லா ஜனங்களும் சுகமா இருக்கணும். பிரியமானவர்கள் எல்லா ஜனங்களும் தேவனுக்கு ரொம்ப பிரியம். எல்லாமே தேவனுக்கு அவர் மிக மிக நேசிக்கிற தேவன், அன்பு நிறைந்த தேவன், எல்லாரையும் நேசிக்கிறவர், எல்லாரையும் நேசிக்கிறவர். இந்த உலகம் முழுதும் இருக்கிற எல்லா ஜனங்களையும் நேசிக்கிற தேவன். அவருடைய பிள்ளையாக இருந்து உங்களை வாழ்த்துகிறேன், உங்களுக்காக ஜெபிக்கிறேன்.
இங்கே யோவான் சொல்லும்போது இது ஒரு கடிதம். அதில் சொல்லப்பட்ட வார்த்தை இந்த நாளில தேவன் உங்களோடு கூட இதை சொல்லும்படி அனுக்கிரகம் பண்ணினான். பிரியமானவர்களை, உங்கள் ஆத்துமா வாழ்கிறது போல ஒருவேளை உள்ள எதையோ வைத்திருக்கிறோம்ல, எல்லாத்தையும் எடுத்துட்டு ஆண்டவரை நான் எல்லாரையும் நேசிக்கிறேன். எனக்கு எத்தனையோ பேர் குடும்பத்தை நேசிக்காமலே பல ஆண்டுகள் வாழ்ந்துட்டோமே. கணவனை நேசிக்காம, மனைவியை நேசிக்காம, மற்றவர்களை எல்லாம் நேசித்து உறவுகளை நேசிக்காம, ஒருவேளை நம்ம வாழ்கிற பகுதியில் இருக்கிற ஜனங்களை நேசிக்காம, நம்ம விருப்பம் போலெல்லாம் வாழ்ந்துட்டோமே. அதெல்லாம் விட்டுட்டு அந்த ஆத்துமாவை தேவனுக்கு நேராக திருப்பி, ஒருவேளை யாரும் தெய்வனே தெரியல, நான் சொல்றேன் இயேசு தான் தேவன், உங்களால் அதை நம்ப முடியல, விசுவாசிக்க முடியல, அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இதை பார்த்து கொண்டிருக்கிறீங்களா? ஒருவேளை நமக்கு மேலான ஒருவர் இருக்கிறார் என்பதை மட்டும் நம்புங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால், இதை பார்க்கும்போது நான் ஒரு செய்தியை படித்தேன். சைனாலேருந்து ஒரு பெரிய சயின்டிஸ்ட் சொல்லியிருக்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாரு, இந்த கொரோனா வைரஸ் இது நேச்சுரல் கிடையாது, இது ஆர்டிஃபிஷியல், செய்யப்பட்டது அப்படின்னு பல தகவல்களையும் சொல்லுகிறார். எதுவான வேணாலும் இருக்கட்டுமே, இப்படி செய்யப்பட்டதுனால தான் இது எல்லா சூழ்நிலையிலும் எல்லா அந்த தட்பவெட்ப நிலையிலும் செயல்படுது. நேச்சுரலாக இருந்தால் ஒரு குறிப்பிட்ட தட்பவெட்ப நிலையில தான் அதனால உயிரோடு இருக்க முடியும். இப்படிலாம் பல காரியங்களை படித்தேன். அப்போ எனக்கு ஒன்று தோணுச்சு, மனிதனை தாண்டி ஒரு சக்தி இருக்கிறதை மனுக்குலம் உணர்ந்து கொள்கிற காலம் இது. அது வேற ஒன்றும் இல்லை, தேவனவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. நம்மை தாண்டி, நம் அறிவை ஞானத்தை தாண்டி ஒரு தேவன் இருக்கிறார் என்பதை இந்த காலவழியில உங்களுக்கு அறிவிக்கிறேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் விரும்புகிறதெல்லாம் பிரியமானவர்களை உங்க ஆத்மா வாழ்கிறது போல நீங்க எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கணும்ன்றது தான். அதுதான் அவருடைய ஜெபம். அதற்காக இந்த பூமியில மனிதனாய் வந்தார். இப்போது கூட வேத வார்த்தைகளை நம்ம தியானிக்க போகிறோம். சகரியா தீர்க்கதரிசன புத்தகம் 4வது அதிகாரம். சகரியா தீர்க்கதரிசன புத்தகம் 4வது அதிகாரம் 5-6 வசனம். என்னோடு பேசின தூதன் மறுமொழியாக, இவைகள் இன்னதென்று உனக்கு தெரியாதா என்றார். ஆண்டவனே, எனக்கு தெரியாது என்றே. எனக்கு தெரியாது என்றே. அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு அல்லேலூயா சொல்றோமா? பழைய பாட்டு காலங்களில இந்த சகரியா தீர்க்கதரிசன புத்தகத்தை வாசிக்கும் போது பல காரியங்களை குறித்து தீர்க்கதரிசி எழுதுகிறார். இதுல குறிப்பா ஒரு காரியத்தை பார்க்கும்போது, ஒரு குறிப்பிட்ட காரியத்தை நீங்க தொடர்ந்து அந்த அதிகாரங்களை வாசிக்கும் போது இந்த சகரியா தீர்க்கதரிசி நடத்துல காண்பித்து, இதெல்லாம் என்ன மனுபுத்திரனை, இதெல்லாம் என்ன என்று கேட்கிறதையும், அதற்கு என்னோடு பேசின தூதனை பார்த்து, இவைகள் இன்னது என்று உனக்கு தெரிகிறதா என்று கேட்டார். ஆண்டவரே, எனக்கு தெரியாது என்று சொன்னேன். இன்றைக்கு இந்த கேள்வி நமக்கு தான். இவைகளெல்லாம் என்னன்னு தெரியுதா? இந்த சூழ்நிலைகள், இந்த காலங்கள், நீங்க கடக்கிறது, இந்த வியாதி, இந்த பிரச்சனை, இந்த போராட்டம் நமக்கு தெரியாது என்கிற பதில் நமக்கு இருக்கும் என்று சொன்னார். ஞானிகளை போல பேச வேண்டாம். எனக்கு இது தெரியும், அது தெரியும், நம்ம ஒன்றும் தெரியாது என்று சொன்னேன். இது என்னெல்லாம் தெரியாது, ஏன் என்று தெரியாது, எதுவுமே தெரியாது. ஆனால் ஒன்று தெரியணும், தேவன் ஒருவர் உண்டு என்று அறியணும், தேவன் ஒருவர் இருக்கிறார் அறியணும். உலகத்தை குறித்த ஆராய்ச்சிகளை எல்லாம் விட்டுட்டு, ஆண்டவரை, நான் இந்த பூமியில வந்து பிறந்த போது நான் ஜோபண்ணி ஆண்டவரை இந்த பூமிக்கு வந்தேன். நான் அப்படித்தான் ஆண்டவரத்துல கேட்கிறேன். ஆண்டவரை, இந்த பூமியில நான் என் தாயின் கருவுல உருவான போது நானா ஜெபம் பண்ணேன். ஆண்டவரை, என்னை இப்படிலாம் உருவாக்கி இந்த பூமிக்கு கொண்டு வாங்கன்னு நான் ஜெபம் பண்ணல. என்னுடைய தாய் தகப்பன் கூட இப்படி ஒரு பெண் பிள்ளையை நீ உருவாக்கி என்னுடைய கருத்துல கொடுக்கணும்னு கண்டிப்பா ஜெபிச்சிருக்கவே மாட்டாங்க. 7 பிள்ளைகள் நாங்கள்.
4 ஆண் பிள்ளைகள், 3 பெண் பிள்ளைகள். அந்த 3 பெண் பிள்ளைகளும் கடைசி பிள்ளை தான். கண்டிப்பா அப்படி ஒரு பெண் பிள்ளையா இப்படி வேணும்னு ஜெபம் இருக்கவே முடியாது. அப்போ என்னுடைய பிறப்பு என்னை சிருஷ்டித்த தேவனுடைய விருப்பம். ஆமென். ஒவ்வொரு நபரை நீங்க இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்க யாரா இருந்தாலும் உங்களை சிருஷ்டித்தது அவருடைய விருப்பம், அவருடைய எண்ணங்களிலே, அவருடைய சிந்தையிலே. அவர் இந்த பூமியை உண்டாக்கின போது உங்களுக்கு ஒரு பகுதியை அதில் வைத்திருக்கிறார். இந்த பாட்சி என்னுடைய பிள்ளையினுடையது, அதை ஒருவனாலும் தொட முடியாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உங்களுக்கான வாழ்வின் திட்டம் தாய் தகப்பனுடைய கரத்துல இல்லை. இன்னைக்கு நிறைய பேர் ஏதோ விரும்பி என் பிள்ளைகளுக்காக செய்தாலும் கூட பிள்ளைகள் அதை விட்டு வேற காரியங்களை நோக்கி ஓடுகிறதை பார்க்கிறோம். எத்தனைதான் மனிதனுடைய பிளான் இருந்தாலும் கூட அதை தாண்டி சம்பவங்கள் நடக்கிறதை பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில என்னை தேவன் உண்டாக்கும் போதே ஒரு லைஃப் பிளான் அவருடைய கருத்துல இருந்தது. இந்த நிமிஷம் வரைக்கும் அவர் வைத்திருந்த அந்த வாழ்வின் திட்டத்துலதான் நான் இருக்கிறேனே ஒழிய என்னுடைய இஷ்டத்துல என்னால இருக்க முடியாது, இருக்க கூடாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப அவருடைய வாழ்வின் திட்டம் என்னை உண்டாக்கும் போதே எவ்வளவு ஹைட் இருக்கணும், என்னுடைய அப்பியரன்ஸ் எது, நான் என்ன படிக்க வேண்டும், எல்லாவற்றையுமே முன்குறித்தவர் அவர். ஒருவேளை எதுவுமே தற்செயலாய் நிகழ்கிறது இல்லை. ஒருவேளை ஏதோ ஒண்ணு இதெல்லாம் தற்செயலா நடந்துருச்சுன்னு சொல்ல முடியாது. இந்த திட்டங்கள் எல்லாம் அவருடைய கரத்தில் இருக்கிறது. அப்ப இந்த காலை வேளையில, இன்றைக்கு இந்த காலையில தேவன் நமக்கு வைத்திருக்கிற திட்டங்கள் என்ன என்ன அவர் நம்முடைய வாழ்க்கையில வைத்திருக்கிறார், எதை செய்ய விரும்புகிறார்? முதலாவது, இந்த நாளில காண்கிறவைகள், பார்க்கிறது. நம்ம பார்க்கிறோம், ஆனா நம்மளால செயல்பட முடியல. நம்ம பார்க்கிறோம், இன்றைக்கு அழிந்து கொண்டிருக்கிற ஜனங்களை பார்க்கிறோம், அவர்களுக்கு உதவி செய்ய முடியல, யாராலையும் உதவி செய்ய முடியல. ஒருவேளை இன்றைக்கு இந்த சூழ்நிலையில செயல்பட முடியாத நபராய் நாம் இருக்கும் போது யார் நமக்காக செயல்படுவார்கள்? யாராலே இந்த சூழ்நிலையை மாற்ற முடியும்? மனுபுத்திரனே, உனக்கு இது என்னன்னு தெரியுதான் ஆண்டவர் கேட்டாரு. தீர்க்கதரிசி சொல்லிட்டாரு, தெரியாத ஆண்டவரே, இந்த கால வேளையில உன் வாழ்க்கை எப்படி இருக்கா, உன் எதிர்காலம் எப்படி இருக்கா, நீ எப்படி இருப்பாய் என்றெல்லாம் உனக்கு தெரியாது தேவ பிள்ளையே. உனக்கான ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை திட்டத்தை தேவன் வைத்திருக்கிறார் என்பதை விசுவாசி. அல்லேலூயா. அது விசேஷமானது, அது விசேஷமானது. இது எப்படி ஆகும்? எப்படி ஆகும்? சிறையிருப்பு நாட்களில, ஒருவேளை ஆலயம் இல்லாத காலங்களில தொழுது கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை. இன்றைக்கு கூட நமக்கு தொழுது கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை. நிறைய பேருக்கு வருத்தம் என்ன தெரியுமா? ஏன் கூடி ஆராதிக்க முடியல, ஏன் தேவனை தொழுது கொள்ள முடியல, ஏன் தேவன் இதை அனுமதிக்கிறான், எதை அனுமதித்து இருக்கிறான்? நீ உணர்ந்து கொள்ள வேண்டியது எது? மனுக்குலம் அழிந்து கொண்டிருக்கிறது என்பதை உணர வேண்டிய நபர், ஆலயம் ஏன் பூட்டப்பட்டுருச்சுன்னு கதறிக்கொண்டிருக்கிற, ஆலயத்தை பூட்டினாலும் ஆலயம் திறந்திருந்தாலும் நீ தேவனுடைய பிள்ளை, உன்னாலே ஆராதிக்க முடியும், தொழுது கொள்ள முடியும். ஆமென் சொல்லுங்க. ஆமென். தேவன் நம்ம நடுவுல பெரியவராய் இருக்கிறான். எதற்காக கவலைப்படணும்? இன்னைக்கு என்னுடைய தேவாதி தேவனாகிய கர்த்தர் இறங்கி வல்லமையான காரியங்களை செய்ய வேண்டிய நாட்கள் இது. அந்த நாட்களில சிறையிருப்புல ஜனங்கள் இருந்தபோது ஒரு கூட்ட ஜனத்தை அழைத்துக் கொண்டு வரும்படி செருபாபேலை தேவன் தெரிந்து கொண்டார். செருபாபேலோடு கூட அவர்கள் வந்தபோது அற்பமாய் பார்க்கப்பட்ட காலம், மிக விசேஷமாய் சாலமோன் கட்டின ஆலயம் எல்லாம் இடிக்கப்பட்ட காலம், தொழுது கொள்ள முடியாத காலம், ஒன்றுமே இல்லாத காலம், அற்பமான நாட்கள். இப்போது இருக்கிற இந்த சூழ்நிலை விட மகா கொடிதான காலம். அப்போ ஆண்டவர் கேட்கிறார், அப்பொழுதும் தேவன் தேவ தூதனை கொண்டு மனிதனோடு பேசினார். அல்லேலூயா. இப்பொழுதும் பேசிக்கொண்டுதான் இருக்கிறார் ஆண்டவராகிய தேவன். அடுத்த வசனம், வாசித்த வசனம், அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், இன்னைக்கு இதை கேட்கிற நீங்க யாரா இருந்தாலும் ஒரு வார்த்தை பரத்திலிருந்து நமக்காக அனுப்பப்பட்டிருக்கிறது. நீங்க தேவ பிள்ளையானால், தேவனையே நம்பி வாழ்கிற ஜனங்களானால், அல்லது இப்போது சொல்லப்படுகிற வார்த்தையை விசுவாசிக்கிற நபரானால், உங்களுக்கான வார்த்தை இது. சொல்லப்படுகிற வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல. எவ்வளவு பெரிய பலசாலியா இருந்தாலும் சரி,
இன்றைக்கு நிற்க முடியாது, இன்னைக்கு நிற்க முடியாது. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல. எவ்வளவு பெரிய நாடுகள் எல்லாம் இன்னைக்கு ஆடி போயிடுச்சு. காரணம் என்ன? பலத்தினாலே செய்ய முடியாதவைகள், பராக்கிரமத்தினாலே செய்ய முடியாதவைகள். இந்த வார்த்தை சொல்லுகிறது, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறோம். அவர்தான் ஆவியானவர், அவர்தான் நாசிலே சுவாசத்தை ஊதினவர், அவர்தான் மனுஷனை உண்டாக்கினவர், அவர்தான் மனுஷனை சிருஷ்டித்தவர். எப்படி இருக்கிறது? நம்ம இத சொன்னா தேவன் அற்புதம் செய்வார், தேவன் சுகத்தை கொடுப்பார், தேவன் விடுதலையை கொடுப்பார்னா நம்ம பார்த்து சிரிக்குது. மற்றவர்களை விடுங்க, தேவ ஜனங்களே சிரிக்கிறாங்க. என்ன இது பைத்தியம் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. எனக்கு ஆண்டவர்கிட்ட பேசும்போது பல காரியங்களை ஆண்டவர் தரிசனமாய் பேசுகிறார். இப்போ நான் ஒரு BMW கார் வாங்கிட்டேன். ஒருவேளை எல்லாருக்கும் தெரியும் BMWனா எவ்வளவு விலை கொடுத்து வாங்கணும். அந்த கார் பழுதடைந்து விட்டது. என்னுடைய பக்கத்து தெருவுல ஒரு சைக்கிள் ரிப்பேர் பண்ற கடை இருக்கு. அதுல கொண்டு போய் என்னுடைய காரை விட்டு, என்னுடைய கார் பழுதடைந்து இருக்கிறது, சரிப்படுத்தி கொடுன்னு சொன்னா அவன் என்னை பார்த்து சிரிப்பான். இந்த பைத்தியத்துக்கு கார் வாங்க தெரிஞ்சிருக்கு. அந்த காரை எங்கே நீ வாங்கினையோ அவன் தான் அதை சரி பண்ண முடியும். தேவ பிள்ளையே, சைக்கிளை ரிப்பேர் பண்றவனை வச்சுட்டு எதை சரி பண்ணி கொள்ள முடியாது. ஒருவேளை ஒரு BMW காரை உருவாக்கின நபரால தான் அதை சரி பண்ண முடியும் என்று சொன்னால், என்னை உண்டாக்கின தேவன் மாத்திரமே என்னுடைய சரீரத்தை சரிப்படுத்த முடியும். மற்றவெல்லாம் சைக்கிள் கடையை விட மோசமானவன். அது எவ்வளவு பெரிய கண்டுபிடிப்புகளா இருந்தாலும் என்னுடைய பார்வையில அவ்வளவுதான். இதை விசுவாசிக்க கூடும் என்று சொன்னால் ஆமென் சொல்லுங்க. என்னுடைய சரீரத்தை உண்டாக்கினவர், என்னுடைய அவயவங்களை எல்லாம், உள்ளி திரியங்களை எல்லாம் அவருடைய கண்கள் காண்கிறது. நான் அதை விசுவாசிக்கிறேன், அதனால பேசுகிறேன். பலத்தினாலே ஒண்ணு முடியாது, பராக்கிரமத்தினாலே ஒண்ணு முடியாது, என்னுடைய தேவனுடைய ஆவியினாலே ஆகும். இந்த காலவெளியில ஐயோ இப்படி இருந்திருக்கலாம், அப்படி நிறைய பேர் மிஸ் பண்ணிட்டேன், இப்படி இருந்துட்டேன், அப்படி இருந்துட்டேன். இந்த வாழ்வின் திட்டம் அவருடைய கருத்துல இருக்கு. இந்த வாழ்வின் திட்டம் அவருடைய கருத்துல இருக்கு. நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா வேதம் முழுவதும் வாசித்து பார்த்து, உலகத்தை நம்பி ஓடினவர்களா விழுந்து போனாங்க, தேவனை நம்பி நின்றவர்களா பிழைத்தார்கள். உபத்திரம் வந்தது, செங்கடலை கடந்தாங்க, கானானுக்குள்ளதான் பிரவேசித்தாங்க. ஒரே சொல்லுங்க, அங்கே வெளியே நின்ன போது தெரியல இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எங்க போக போறோம்னு. மோசேக்கும் தெரியாது, அவனும் பார்த்ததில்லை. விசுவாசம் ஓட்டம். இந்த பயணத்தை ஒருவேளை ஆரம்பிச்சிட்டோமே நமக்கு தெரியாது. நிறைய பேர் சொல்றாங்க எங்க போய் முடிய போதோ தெரியல. நீங்க நிறைய பேர் பேசுறாங்க எங்க போய் முடிய போதோ தெரியல. உனக்கு நம்பிக்கை இல்லாத இருக்கலாம், எனக்கு நம்பிக்கை உண்டு. ஆரம்பித்தவர் அவர், ஓட்டத்தை ஓடி முடித்தவர் அவர். அவர் முடிந்தது என்று சொல்லி இருக்கிறார். அந்த முடிவு ஆசீர்வாதமான முடிவு. ஒருவேளை ஓட ஆரம்பிச்சுட்டோம், ஒருவேளை வனாந்திரம் போல இருக்கலாம், மக்கினியா இருக்கலாம், உபத்திரவமா இருக்கலாம், பட்டயமா இருக்கலாம், பசியா இருக்கலாம், நிர்வாணமா இருக்கலாம், ஒன்றுமில்லாத நிலையா இருக்கலாம். ஆரம்பித்தவர் என் தலைவனாகிய இயேசு கிறிஸ்து. அவர் ஓடினார், ஓடின பாதை அது. நானே வழி என்று சொன்னாரே, அவருடைய பாதையில் ஓடிக்கொண்டிருக்கிறார். அவருக்கு பின்பாக போய் கொண்டிருக்கிறார். இந்த பாதையில எதை விசுவாசித்து கொண்டிருக்கிறான்? என்னை சரிப்படுத்த சகோதரிய சகோதரிய, நீங்க யாராக இருந்தாலும் இந்த மனுக்குலத்தை சிருஷ்டித்தவருக்கு தேவன் அந்த சரியாக்கணும் அப்படின்னு சொன்ன அவர் தான் சரியாக்க முடியும். அவர் தான் சரியாக்க முடியும். இன்னும் சரியாக்க முடியாத பல போராட்டங்கள் இருக்குதுன்னா என்ன காரணம்? தேவ ஜனங்களே தேவனை விசுவாசிக்க மறுக்கிறது தான். தேவ ஜனங்களே தேவனை நம்புவதை மறுக்கிறதான். அவர் அற்புதங்கள் செய்கிற தேவன் என்பதை இன்றைக்கு அறிக்கையிட மறுக்கிறாங்க. ஒருவேளை இன்றைக்கு நிறைய பேர் நினைக்கலாம், இந்த சகோதரிக்கு ஒருவேளை அனுபவம் இல்லை. உண்மைதான், எனக்கு இந்த உலக பிரகாரமான அனுபவம் இல்லை. என்னுடைய வியாதியின் படுக்கையில கூட, மரண படுக்கையில கூட, கேன்சர் வியாதி வந்து சரீரம் முழுவதுமாய் அது பரவி நீ செத்து போவேன்னு டாக்டர் சொன்ன போது கூட என்னோடு கூட பேசின தேவன் நீ உயிரோட தான் இருப்பேன்னு சொன்னாரு. இன்னைக்கு உயிரோட இருக்கிறேன். எத்தனை மருத்துவங்கள், ஒரே ஒரு மெடிசனை போடுவதே ஆண்டவர் பேசினா, இதை போட்டுக்கோ, இதை போடாத. அவருடைய வார்த்தையின்படி நடந்திருக்கிறேன். இந்த நிமிஷம் வரைக்கும் சுகத்தை பெற்றிருக்கிறேன். எந்த மருந்துகளானாலும் அதை தாண்டி தேவனை விசுவாசிக்கிறேன், ஜீவனோடு இருக்கிறேன். அதைத்தான் இங்கே சொல்கிறேன். பலத்தினாலே அல்ல,
பராக்கிரமத்தினாலே அல்ல, தேவனுடைய ஆவியினாலே ஆகும். சேனைகளின் கர்த்தர் அவர் வல்லமுள்ள தேவன். அடுத்து சொல்லும்போது சொல்கிறார், வாசி கேட்போம். பெரிய பர்வதமே, பெரிய பர்வதம். ஒருவேளை சின்ன கல்லு தட்டி விழுறாடு, நீ பெரிய பர்வதத்தை பார்த்தா ஷாக் ஆயிடுச்சு. சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலே உட்கார்ந்து அழுவோம் நம்ம ஆளுங்க. ஒரு சின்ன தலைவலி வந்தாலே பயப்படுற ஆளுங்கெல்லாம் இன்னைக்கு இந்த கொரோனா வைரஸ் வந்து ஒரு பெரிய பர்வதம் மாதிரி இருக்குது. சின்ன பிரச்சனைகளை தாண்டி வாழ முடியாது. சின்ன போராட்டம் வந்தா தாங்க முடியாது. ஒரு சின்ன பிரச்சனை, ஒரு வார்த்தை வந்தாலே இருக்க முடியாது. அப்படியே உலகமே இருண்டு போனது போல அழுகிற ஆட்களுக்கு இந்த பெரிய பர்வதம், இந்த பெரிய பர்வதம் உலகம் எங்கோ அப்படியே ஸ்தம்பித்து போகத்தக்கதாய் செயல்படுகிற இந்த பெரிய பர்வதம், அதை பார்த்து நீங்க இன்னைக்கு பேசுங்க. பெரிய பர்வதமே, நீ ஏமாத்துறா, நீ ஏமாத்துற. தேவன் எங்களோடு இருக்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இருக்கும்போது சொன்னா, சீஷர்களாம் கேட்டாங்க, ஏன் ஆண்டவரே நீங்க ஜெபம் பண்ணா பேய் ஓடி போயிருச்சு, நாங்க ஜெபம் பண்ணா ஏன் ஆண்டவரை போல சீஷர்கள்லாம் கேட்டாங்க. அப்ப ஆண்டவர் சொன்னா, ஆண்டவர் பேசும்போது பேசுகிறா, கட்டுக்கான விசுவாசம். விசுவாசம் வேணும் உனக்கு. விசுவாசமே இல்லாம எத்தனை காலம் வாழறது? விசுவாசித்து பேச முடியாத சூழ்நிலையில் இருப்பீங்கன்னா இன்னைக்கு விசுவாசிங்க. இந்த வார்த்தையை நம்ம வாசித்தோம். நமக்கு இன்னைக்கு ஆண்டவர் தேற்றுபடி சொன்னாரே, 3 யோவான் 1:2, பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்கிறது போல. யார் பிரியமானவர்கள்? யார் பிரியமானவர்கள்? என் வேதம் சொல்கிறது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருக்கிறது கூடாத காரியம். நீ விசுவாசித்தாதான் எந்த சூழ்நிலையில எல்லாம் உலகம் எதிராய் பேசும்போது தேவ பிள்ளையே நீ தேவனை சார்ந்து பேசு. எனக்கு தெரிஞ்சு நீங்க யாரா இருந்தாலும், நீங்க பார்த்து கொண்டிருக்கிறவங்க நீங்க யாரா இருந்தாலும் ஒரு சேலஞ்சுங்க இந்த வார்த்தையை நான் சொல்றேன். எனக்கு தெரிந்து இயேசுவை சார்ந்து நின்ற ஒருவர் கூட தோற்று போனதே இல்லை. உலகத்தை சார்ந்து நின்றவங்க தான் தோற்று போயிருக்கிறாங்க. நான் இயேசுதான் இயேசுதான் இயேசு செய்வார்னு சொல்றதுனால நான் வெட்கப்பட மாட்டேன், விழுந்து போக மாட்டேன். அந்த தைரியத்தை விசுவாசத்தையும் கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறான். ஒருவேளை உலகத்தை பார்த்தோ, மனுஷங்களை பார்த்தோ, மனுஷர்கள் பயமுறுத்தலை பார்த்தோ பயப்படவே மாட்டேன். அவர் நல்லவர் என்பதை ருசித்து பார்த்தவர், அவருடைய வல்லமையை உணர்ந்தவர். என்னுடைய எலும்புகளில, தசைகளில, ரத்த நாளங்களில அவயவங்கள் எல்லாம் ஓடுகிறது. அவர் எனக்கு கொடுத்த ஜீவனும் அவர் பாராட்டின கிருபையுமே. நான் நிர்மூலமாகாதது அவருடைய கிருபை. மடிந்து போக வேண்டிய என்னை இன்றைக்கு உயிருள்ளவராய் வைத்தது அவருடைய கிருபை தான், அவருடைய வல்லமை தான், அவருடைய அபிஷேகம் தான். ஒருவேளை இன்றைக்கு பயம், இன்றைக்கு பயம். ஆண்டவர் சொன்னார், கட்டுக்கு அளவு விசுவாசம் உனக்கு இருந்தால் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்துல விழு என்று சொன்னால் அது விழும். ஏன் சொல்ல மாட்டேங்கிறோம்? ஏன் பயப்படுகிறோம்? ஏன் அந்த கடுகளவு விசுவாசம் கூட இல்லாமல் போயிடுச்சு? ஏன் உலகம் பேசுகிறதையே பேசுகிறோம்? தேவ பிள்ளையை மாற்றி பேசு. வேதம் சொல்லுகிறது சொல்லு, இல்லை இது மாறும், இல்லை இது மாறும், இந்த வியாதி ஒன்றும் இல்லாமல் போகும். நமக்கு பயம், நமக்கு பயம். ஐயோ பேசிட்டு 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 பேசி பார்ப்பதல்ல, பேசு, வராதுன்னு பேசு. சரி, வியாதி வந்துருச்சு. ஒரு மனுஷன் இருந்தான், தேவனுக்கு பிரியமாய் வாழ்கிறார். எசேக்கியேல் தீர்க்கதரிசி. அந்த நாட்களில பல காரியங்கள் எழுதப்பட்டிருக்கு. ஏசியா தீர்க்கதரிசி எசேக்கியா ராஜாவிடத்துல போய் சொல்றான், நீ செத்து போக போற. அவனுக்கு தெரியும், அவன் தேவனுடைய மனுஷன், தீர்க்கதரிசி. ஏசாயா சொல்கிறான் எசேக்கியா ராஜாவை பார்த்து, நீ உன் வீட்டு காரியங்களை எல்லாம் ஒழுங்குபடுத்து. நீ மரிக்க போகிற, சாக போகிற, உன் வியாதி கொடுமையா இருக்கியா, ட்ரீட்மெண்ட்லாம் கிடையாது, மரிக்க போகிறாய். தீர்க்கதரிசி சொன்னதை ஒரு காதுல வாங்கிட்டான், சுவர்புறமாய் திரும்பி கொண்டான். ரிசீவ் பண்ணு. உலகம் சொல்றதெல்லாம் அப்படியே வாங்கு, அப்படியே வச்சுக்கோ. உள்ள தேவனத்துல பேசு, உலகத்தோடு பேசாத. ஆமா, இப்படி செய்யணுமா? செய்யுங்க, செய்யுங்க. சாப்பிட்டா பிழைக்க முடியும், சாப்பிடாம பிழைக்க இன்னும் விசுவாசம் வேண்டாம். நம்ம ஒருவேளை உலகத்துல இருக்கிற நாம எல்லாவற்றையும் செய், விசுவாசத்தோடு செய். விசுவாசம் இல்லாம பயந்து அழுது கொண்டு பிரயோஜனமே இல்லை. ட்ரீட்மெண்ட் கொடுத்தா அப்படி வேலை செய்யாது. ஆவி முறிந்து போனால் யாராலே குணமாக்க முடியும்? வேதம் கேட்கிறது. அங்கே அவன் அழுகிறான், சுவர்புறமாய் திரும்பி, கர்த்தாவே உம்முடைய
என்னுடைய பார்வையிலே நான் நலமானதை செய்தேன் என்பதை நீங்க நினைத்தருளும் என்று சொன்னான். என்ன சொல்றான்? உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றும் வாழ்ந்து சுகமாயிருக்க வேண்டுகிறேன்னு அங்க யோவான் எழுதினானே. ஆத்துமாவின் அந்த தைரியம், ஆண்டவரே ஆகத்தாவே பலிபீடத்தை இடித்து போட்டேன், விக்கிரக ஆராதனை செய்கிறவர்களை எதிர்த்தேன், ஆண்டவர் உம்மிடத்துல பக்தி வைராக்கியம் உள்ளவனாய் வாழ்ந்தேன் சொல்ல இன்னைக்கு தேவனிடத்துல, ஆண்டவரே நான் தேவனுடைய பிள்ளை, உம்முடைய நாமத்தினாலே எத்தனை இடத்துல பிரசங்கம் பண்ணி இருக்கிறேன், நீங்க எல்லாரும் கேட்கிறாங்க, ஆண்டவரே நீங்க அற்புதம் செய்யுங்க. நமக்கு ஒரே பயம் அங்கே பேசுகிறான். ஆண்டவர் என்ன தெரியுமா செய்தாரு? அவனுடைய அந்த ஜெப விருப்பமாயிருந்தது தேவனுக்கு. செத்து போயிடுவேன் தீர்க்கதரிசி, அவன் ஒரு மகா பெரிய தீர்க்கதரிசி, அவன் சொல்றதெல்லாம் நடக்கும். அங்க எசேக்கியேலுக்கு நல்லா அது தெரியும். அந்த மனுஷனுடைய வார்த்தையை தாண்டி, தீர்க்கதரிசியுடைய வார்த்தையை தாண்டி தேவன் நல்லவர், அவர் அன்பு நிறைந்தவர், அவர் இறங்குகிறவர், வியாதியை குணமாக்குகிறவர், அந்த நம்பிக்கையை கனப்படுத்தினார் தேவன். இன்றைக்கு அந்த நம்பிக்கை இந்த தேசத்துல இல்லை, ஒருவேளை தேவ ஜனங்களுக்குள்ள இல்லை. ஆண்டவர் சொன்னார், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன், உன்னுடைய ஆயுசு நாட்களை 15 வருடம் கூட்டுவேன். தீர்க்க தரிசனத்தை சொன்னதும் தேவன் தான். அவர் இறங்குகிற தேவன், தேசத்துக்கு இறங்குவார். இந்த சூழ்நிலைகள் அறிக்கை செய்து கொண்டே இருக்க. பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், நீ பேசுற கொரோனா வைரஸ் நீ எம்மாத்திரம். நமக்கு பயந்து 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 நாமே பயந்து போனா யார் நமக்காக திருப்பல இந்த தேசத்துக்காக நிற்பாங்க? பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம். செருபாபேலுக்கு முன்பாக சமபூமியாவாய் ஒண்ணு போவேன். சொல்லு தெய்வப்பிள்ளையே, ஒண்ணு இல்லாம போகும். அது நேச்சுரலோ ஆர்டிபிஷியலோ எங்களுக்கு தெரியாது, அது அழிந்து போகும். ஆமா, அது என்னன்னு கேட்டா எனக்கு தெரியாது. நிறைய பேர் கேட்கிறாங்க, உங்களுக்கு அதை பத்தி தெரியுமா? தெரியாது. தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. அது ஒரு அழிவு, அது ஒரு நாசமோசம். என் தேவன் ஜீவன் உள்ளவர், தேவனுடைய ஜீவனை குறித்து பேசியே ஜெயிப்பேன். ஆமா, ஒருவேளை நீங்க பார்க்கும்போது இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறேன். ஒரு குடம் பால்ல ஒரு சொட்டு விஷம் விழுந்துச்சு, அந்த பால் முழுவதும் விஷமாய் மாறிவிடுகிறது. ஒருவேளை ஒரு கடல்ல அந்த ஒரு சொட்டு விஷம் விழுந்தா எதுவுமே செயல்பட முடியாது. அந்த விஷத்தின் தன்மை செயலிழந்துவிடும். கடலளவு தன்னை விஷமும் ஒரு துளிதான், அது ஓடிக்கொண்டே இருக்கிறது. அதனுடைய ஆழம், அகலம், நீளம், உயரம் ஒருவனால் அறிந்து கொள்ள முடியாது. அது சமுத்திரத்துல விழுந்த ஒரு சொட்டு விஷம் போல இந்த கொரோனா வைரஸை பாரு. சமுத்திரமாய் உன்னுடைய விசுவாசம் பெருகட்டா ஒண்ணுமில்லாம போகும். நம்ம எப்படி பார்க்கிறது? கடல் அளவுக்கு கொரோனாவை பார்க்கிற ஒரு சின்ன ஒரு துளி போல உன் விசுவாசம் இருக்கிறது. அந்த விசுவாசம் கூட முழுமையா இருக்கும் என்று சொன்னால் அந்த மலைகள் எல்லாம் சமுத்திரத்துல பெயர்ந்து விழும். தேவப்பிள்ளையே, விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண, விசுவாசத்தை பெருக பண்ண. பெரிய பர்வதம் அன்னைக்கு எசேக்கியால் ஜெபித்த போது ஆண்டவர் இமீடியட் ரிசல்ட் வந்துருச்சு. ஆண்டவர் சொல்லிட்டார். அதுக்கப்புறம் தான் அங்கே போய் அத்திப்பழ அடையை போட்டு அவனை குணமாக்கினார்கள். என்ன சொல்லப்பட்ட? நீ முதல்ல பேசு. உன் வாய், உன் இருதயம், வாயை திறந்து, இருதயத்தை திறந்து அவருடைய வல்லமையை பேசி பழகு. பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம். செருபாபேலுக்கு முன்னாடி சமபூமியாவாய். அவன் தலைக்கல்லை கொண்டு வருவான். எதை கொண்டு வரணும்? தலைக்கல், மூளைக்கல் ஆகிய கிறிஸ்து, அடித்தளமாகிய கிறிஸ்து. அந்த அடித்தளத்தின் மீது, மூளைக்கல்லின் மீது, தேவாதி தேவனாகிய கிறிஸ்துவின் மீது கட்டப்பட்டவர்கள். பெருமழை பொழிந்தது, பெருங்காற்று வீசிச்சு, அந்த வீடு சேதப்படவில்லை. அடிக்கும் பெருமழை. என்ன செய்தானா? அவன் தலைக்கல்லை கொண்டு வருவான். தொடர்ந்து வாசிப்போம். கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரிப்பார்கள் என்றார். ஒரு அலையிலே சொல்லுங்க, யாருக்கு கிருபை? கொண்டு வருகிற ஜனங்கள். இன்னைக்கு அந்த தலைக்கல், மூளைக்கல், அந்த அவன் கொண்டு வருவான். பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரா. செருபாபேலுக்கு முன்பாய் சமபூமி ஆவாய். அவன் தலைக்கல்லை கொண்டு வருவான். அதற்கு கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரிப்பார்கள் என்று சொன்னான். அடுத்த வசனம், இன்னும் கர்த்தருடைய
வார்த்தை எனக்கு உண்டாகி அவர் 10வது வசனம், அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணலாம்? அசட்டை பண்ணலாம். அற்பமான ஆரம்பம். ஒருவேளை சுகமாகிறவங்க கொஞ்சம், இது ஆலயத்தையும் ஆலயத்தை கட்டுகிறதையும் குறித்து பேசப்பட்டதான வார்த்தை. யார் ஆலயம்? நம்மதான் ஆலயம், நம்மதான் ஆலயம். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், நீங்களே தேவனுடைய ஆலயம். யார் ஆலயத்தை கற்றது? யார் கட்ட முடியும்? பெரிய பர்வதம் ஒருவேளை எதிர்த்து நிற்கிறது. அந்த தலையில கொண்டு வந்த அந்த கல், ஒரு மனுஷனால எவ்வளவு பெரிய கல்லை சுமக்க முடியும்? செருபாபேல் கொண்டு வந்த கல் விசேஷமானது. செருபாபேல் மீது வைக்கப்பட்ட கல் அந்த கிறிஸ்து, அவர் விசேஷமானவர். ஆரம்பம் அற்பமாய் இருக்கலாம். ஒருவேளை என்ன போல ஒரு ஊழியக்காரன் தொடர்ந்து இயேசு இயேசு இயேசுன்னு சொல்றதை இந்த உலகம் கேட்காத காலமாய் இருக்கலாம். ஒரு காலம் வரும், ஒரு காலம் வரும். கிறிஸ்துவே தேவன் என்று இந்த இந்திய தேசம் முழுவதும் தேவனை தொழுது கொள்ளுகிற காலம் வரும். நான் விசுவாசிக்கிறேன். ஒருவேளை என்னுடைய காலங்களை தாண்டி எங்க பிள்ளைகளுடைய காலங்களில் அது சம்பவிக்கலாம். இன்றைக்கு இந்த விதையை போடாதிருந்தால் விருட்சங்களை காண முடியாது. வனாந்தரமாய் இருக்கிறது வாழ்க்கை. கிறிஸ்துவ வாழ்க்கையில நம்பிக்கையற்ற நிலை, ஜெபம் இல்லாத காலங்கள், தேவனை நோக்கி தொழுது கொள்ள முடியாத வாழ்க்கை. அந்த கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது கிறிஸ்துவோடு இருக்கிற அந்த வாழ்க்கை இன்றைக்கு இல்லை. விதைக்க வேண்டிய காலம். ஒருவேளை இந்த நாளில ஆரம்பம் அற்பமாய் இருக்கலாம். அந்த வசனம் சொல்கிறது, அற்பமான ஆரம்பத்தின் நாளை அசட்டை பண்ணுகிறவன் யார்? பூமி எங்கும் சுற்றி பார்க்கிறவர்களாகிய கர்த்தருடைய 7 கண்களும் செருபாபேலின் கையில் இருக்கிற தூக்கு நூலை சந்தோஷமாய் பார்க்கிறது. செருபாபேல் ஆலயத்தை கட்டுகிறதற்கு கரங்களில வைத்திருக்கிற தூக்கு நூலை கர்த்தருடைய கண்கள் சந்தோஷமாய் பார்க்குதான். இன்றைக்கு நீ கட்டண ஆலயத்தை தேவஜனமே கட்ட வேண்டிய ஆட்கள் இன்றைக்கு கதறி கொண்டு இருக்கிறோம். விசுவாசத்தை விட்டுட்டோம். பயம் வந்துருச்சு, பயம் வந்துருச்சு. ஒருவேளை பயப்படுகிறவர்கள், ஆண்டவராக தேவன் சொல்றான், பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. விசுவாசமா பேசுங்க, தேவனுடைய வார்த்தையை பேசுங்க. வார்த்தையினாலே ஒருவருக்கு ஒருவர் தேற்றுங்க. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினாலதான் ஆகும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட தன்னுடைய ஊழியத்தை எல்லாம் முடித்து பரத்திற்கு ஏறும்போது ஒரு ஆலோசனை கொடுத்துட்டு போனாரு சீஷருக்கு இடத்துல. அவர் வந்து உயிரோடு எடுத்து வந்து சீஷர்களை பார்த்து அவர்கள் மீது ஊதினான், ஆவியை ஊதினான். இப்போ படைத்த போது, ஒரு மனுஷனை படைத்த போது என் வேதம் சொல்கிறது, நாசிலே ஜீவ சுவாசத்தை ஊதினால் அவன் ஜீவாத்மாவானான். இப்போ அங்கே திரும்பவும் ஒரு முறை இயேசு தன்னுடைய சீஷர்கள் மீது ஊதினான், ஆவியை ஊதினார். அது என்ன? ஆல்ரெடி அவன் ஜீவாத்மாவாயிட்டான். அவனுக்குள்ளாக இருந்த அந்த உலக பிரகாரமான அந்த சரீரம் செத்து போகத்தக்கதாய் ஒரு காலம் வரும், அவனை உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். வேதம் சொல்லுகிறது, மரித்தவர்களை உயிர்ப்பிக்கிறவர். அந்த மரித்தவர்களை உயிர்ப்பிக்கிறவர் கிறிஸ்து மரித்தார், ஆவியானவர் உயிர்ப்பித்தார். வேதம் சொல்லுகிறது, அந்த உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் இன்னைக்கு நமக்கு வேணும். ஆண்டவராகிய தேவன் ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். நீங்க எல்லாம் கலிலேயுக்கு போங்க, நீங்க எல்லாம் அங்க போய் காத்திருங்கள், நீங்க பரிசுத்த ஆவி பெற்றுக் கொள்ளுங்க. அப்போஸ்தலர் 1:8 நம்ம வாசிக்கிறோமே, பரிசுத்த ஆவி உங்கள் இடத்துல வரும்போது நீங்கள் பலன் அடைவீர்கள். ஏன் நீங்க விசுவாசிக்க முடியல? ஏன் நீங்க நம்ப முடியல? ஏன் நீங்க விசுவாசத்தை பேச முடியல? ஏன் விசுவாசத்தை செயல்பட முடியலன்னா அந்த பலன் இல்லாததுனாலதான், அபிஷேகம் இல்லாததுனாலதான். இங்கே செருபாபேல் மீது ஊற்றப்பட்ட அபிஷேகம் விசேஷமானது. அவன் தலைக்கல்லை கொண்டு வருவான், அதற்கு கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரிப்பார்களாம். அவன் கொண்டு வந்தான். ஆலயத்துக்கு அங்கே அஸ்திவாரம் போடப்பட்டது. அவருடைய கரத்திலே தூக்கு நூல் இருந்தது. இன்றைக்கும் ஆலயங்கள், ஒருவேளை நிறைய பேருக்கு சர்ச்சு மூடி இருக்கிறது தான் கவலை. இன்னைக்கு ஜனங்கள் அழிந்து கொண்டிருக்கிறது கவலைக்குரியதான ஒரு செய்தி. ஒருவேளை கிறிஸ்துவை அறிந்தவர்கள் கூட இன்னைக்கு ஜபத்தை விட்டு, விசுவாசத்தை விட்டு, அவரை தொழுது கொள்ளாம பின்மாற்றத்தை
மாம்சத்துல ஓடிக்கொண்டிருக்கிறது தான் அழிவு. நம்ம ஆலயத்தை கட்ட வேண்டியவங்க, ஒவ்வொரு நபரையும் திரும்ப எழுப்பி கட்ட வேண்டிய ஆட்கள். இயேசு வந்து அவர்கள் மீது ஆவியை ஊதினார், ஆலோசனை கொடுத்தார். நீங்க பலன் அடைய, நீங்க எருசலேமிலும் யூதாவிலும் சமாரியாவிலும் இந்த பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீங்கன்னு சொன்னாரு. அந்த சாட்சி உள்ளவர்களாய் மாறும்படி, இந்த சூழ்நிலைகளை கடந்து ஜெயிக்கும்படி அவருடைய அழைப்பு மாறாது. அவருக்கு திரும்ப நான் சொல்கிறேன், ஆரம்பிக்கும் போது சொன்னேன், என்னை படைத்தவர் என் தேவன், இந்த லைஃபை டிசைன் பண்ணவர் தேவன். ஒருவேளை நான் கடக்கிற ஒவ்வொரு ஸ்டெப், நான் இந்த இடத்துலதான் காலை வைக்கணும்ன்றது கூட அவருடைய திட்டம், அவருடைய தீர்மானம். அதுல மிக அழகாய் நடத்தி கொண்டிருக்கிறார். ஒருவேளை மேடு பள்ளங்கள் வரலாம், ஒருவேளை அந்த இடத்துல முள்ளுகள் இருக்கலாம், ஒருவேளை எதிரிகள் வரலாம், வியாதிகள் பலவீனங்கள் வரலாம். என்னுடைய கால் தடம் ஒருவேளை நான் விழுந்து விடாதபடிக்கு, நான் அழிந்து விடாதபடிக்கு என்னை காக்கிற தேவன் என்னோடு கூடவே இருக்கிறான். அந்த நம்பிக்கையில நான் என்னுடைய வாழ்க்கையில, நம்முடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் கிறிஸ்து செய்த எல்லா நன்மைகளுக்கும் நன்றி சொல்லி, உலகம் பேசுகிற எல்லாவற்றையும் விட்டுட்டு ஆண்டவராகிய தேவன் தூதனை அனுப்பி கேட்டாரு, இது என்னன்னு உனக்கு தெரியுமான்னு. தெரியாதுன்னு சொன்னா, ஒருவேளை இந்த உலகத்தில் நடக்கிற எதுவும் நமக்கு தெரிந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த ஆராய்ச்சிகள் எல்லாம் விட்டுட்டு ஒரு காரியத்தை தெரிந்து கொள்ளுங்க, பரிசுத்த ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கு விடுதலையும் உண்டு. அபிஷேகம் நமக்கு வேணும். நம்ம இந்த மனுஷிக தன்மைகளிலிருந்து ஆவிக்குரியவர்களாய் மாற்றுகிற அந்த அபிஷேகம், அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு ஆண்டவரே இதெல்லாம் ஆண்டவரே என்னை படைத்த தேவன். யோசிச்சு பார்க்கும்போது தேவன் மனுக்குலத்தை படைத்துட்டு அவங்களெல்லாம் அப்படி அழிச்சு போட்டுட்டு அவர் மட்டும் சந்தோஷமா இருக்கும்படி நம்மை உண்டாக்கல. அந்த செருபாபேலுடைய கரங்களில் இருக்கிற அந்த தூக்கு நூலை கர்த்தருடைய கண்கள் சந்தோஷமாய் பார்க்கிறான். எது தெரியுமா தூக்கு நூல்? இந்த வார்த்தைகள், இந்த வார்த்தைகள் கரத்துல இருக்கிற வேதாகம், அந்த விசுவாசம், அதையெல்லாம் இன்னைக்கு ஆண்டவருடைய கண்கள் பார்த்து கொண்டிருக்குது. நீங்க எவ்வளவு விசுவாசிக்கிறீங்க, எவ்வளவு விசுவாசத்து பேசுறீங்கன்னா தேவனுடைய கண்கள் சந்தோஷமாய் பார்க்கிறது. தேவ ஜனமே, உலகம் நம்மள எப்படி பார்க்கிறதோ அது நமக்கு ஒன்றும் கவலை இல்லை. அது எப்படினாலும் பார்க்கும், எப்படி வேண்டுமானாலும் பார்க்கலாம். தேவனுடைய பார்வையில நம்மை சந்தோஷமாய் பார்க்கிறார். அதனால்தான் யோவான் சொல்லுகிறார், பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்ந்தது போல. எதையோ யோசிச்சுட்டு இருக்காருங்க. நம்முடைய பலனோ நம்முடைய பராக்கிரமோ ஒண்ணுமே இல்லை. ஒருவேளை பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கனவுகளோடய வாழ்ந்திருப்பாங்க. அமெரிக்காவுக்கு போனோம், லண்டனுக்கு போனோம், ஜெர்மனுக்கு போனோம், எங்க போனாலும் கொரோனா இருக்கு, எங்க போனாலும் கொரோனா இருக்கு. ஒருவேளை எல்லைகளை தாண்டி, எல்லைகளில தான் ஆசீர்வாதம்னு நினைத்த ஆளுங்களுக்கெல்லாம் இது ஒரு நல்ல லெசன். ஒருவேளை இன்னைக்கு கூட சொல்றாங்க, இந்தியாவில் இருக்கிறதுனால தான் இப்படி இந்திய தேசம் ரொம்ப மோசம். இந்திய தேசம் ஏன் மோசம்? நீங்களும் நானும் செபிக்காததுனால தான். இந்த தேசம் கிறிஸ்துவை அறியாததுனால தான், இன்னும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாததுனால தான், மற்றவர்களை அன்பு செலுத்தாததுனால தான். தேவன் அன்பாகவே இருக்கிறான். ஆத்மாவுக்குள்ளாக அது உள்ள வாங்கி ஆண்டவரை எல்லாரும் தேவன் அண்டையில நடத்தும்படி என்னை முதலாவது பலப்படுத்துங்கன்னு செபிப்போம். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினாலே ஆகும். நம்மள கண்களை கூடி செபிப்போம். எங்களை அளவில்லாமல் நேசிக்கிற அன்பு தகப்பன, எங்களை படைத்தவர, எங்களை சிருஷ்டித்தவர, எங்களுடைய வாழ்வின் திட்டம் உங்களுடைய கருத்துல தான் இருக்கு. அது நன்மைக்கு எதுவானது ஆண்டவர. இவைகளெல்லாம் மாறும் என்று அறிக்கை எடுக்கிறேன் சாமி. ஒரு ஊழியக்காரியாய், தேவ பிள்ளையாய், உண்மையே விசுவாசிக்கிறவளாய் இந்த சூழ்நிலைகள் எல்லாம் நிச்சயமாய் மாறும். ஆண்டவரே, இந்த அழுகையின் எல்லா இந்த பள்ளத்தாக்குகளும் ஆனந்த கழிப்பாய் மாறப்போகிறது. அற்புதங்கள் நடக்கும்ப்பா. ஆவியானவர் இறங்கும்படி சொல்லிக்கிறேன். தேசம் முழுவதும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்து பலத்தினால் இட்டை கட்டி சத்துருவின் திட்டங்களை முறியடித்து சாட்சிகளாய் நிறுத்தும்படி சொல்லிக்கிறேன். ஆண்டவரே, இதை பார்த்து கொண்டிருக்க, கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் சுகப்படுத்தி பலப்படுத்தி குறைவுகளை நிறைவாய் மாற்றி அவருடைய விருப்பங்கள் வாஞ்சைகளை நிறைவேற்றி விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணி நீர் ஆசீர்வதிப்பீரா. உடைய கரம் கூட இருந்து நடத்தட்டு. நீர் பெரியவர், பெரிய காரியங்களை செய்ய இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நம்மளாம் சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே.
ஆமென் ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியாருடைய ஐக்கியமும் வழிநடத்தலும் சமாதானமும் நம் அனைவரோடும் உலகத்தில் உள்ள சகல பரிசுத்தவான்களோடும் என்றென்றைக்கும் நிலைத்திருப்பதாக. ஆமென் ஆமென். God bless. God bless.